வணக்கம் நேயர்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு ஒரு பருப்பு ரசம் வைக்க போகிறேன். பருப்பு ரசத்துக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். ஒரு தக்காளி வட்டி வச்சுருந்தீங்கன்னா, மற்றது பருப்பு அவிய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்படி ஒரு இஞ்சி துண்டு எடுத்து சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். மற்றது உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். மஞ்சளும் தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். மல்லியிலையும் சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாயும் சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். மிளகு, தேசிக்காய். சரி, ரசம் வைக்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன். தேவையான தண்ணி ஊற்றலாம். நான் ஒரு கப்பு ஊற்றிருக்கிறேன். தக்காளியே இதுக்கெல்லாம் போடுவேன். இது இஞ்சியும் வட்டின இஞ்சியும் இதுக்குள்ள போட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு உப்பும் தேவையான அளவு போடுறேன். போட்டு இது ஒரு 5 நிமிஷம் அவிய விடணும். அவிய விட்டுட்டு நீங்கள் பாருங்கள், பருப்பு ரசம் வைக்க மாட்டேன். நீங்கள் பாருங்களேன், பாருங்கள், தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போட்டு நான் அவிய விட அவிஞ்சிட்டுது. நான் எடுத்து வச்ச பருப்பை போடுறேன். பருப்பு போட்டு தேவையான அளவு நான் மஞ்சள் போடுறேன். 1/2 டீஸ்பூன் ஒரு மஞ்சள் போடுறேன். தக்காளி நல்லா அவிஞ்சாட்டு வந்துட்டு இந்த ரசம் ரெடியாக வந்துட்டு ரசத்துக்கு கொஞ்சம் கொதிச்சாப்பிட்றாங்க. பருப்பு போட்டாப்புறா கொதிச்சாப்பிட்றாரு. நான் இனி தாளித்து போட போகிறேன். பாருங்க, பருப்பு ரசம் அப்படி இருக்காண்டு நான் அந்த மிளகு எடுத்து வச்சுருந்தேன். அது நறுவலூர் பருவமாக அடித்து போட்ட உரலால் அதையும் போடுறேன். வட்டினா மல்லியில் பாருங்க, அதையும் போடுறேன். நான் தேசிக்காய் பாதி தேசிக்காய் விட போகிறேன். உங்களுக்கு எப்படி ரசம் கூட போட மாட்டோம், அதை கேட்ட மாதிரி நீங்கள் வைக்கலாம். இந்த முறையை பார்த்து வைங்க, நல்லா இருக்கும். இந்த ரசத்தை ஒரு கவரில் செய்து பாருங்க. இந்த ரசம் ரெடி ஆகினா பிறகு நான் அதுக்கு தாளித்து போட போகிறேன். மற்றது பாருங்கள், பெருங்காயத்தூள் போடுறேன். போடலாம், பருப்பு ரசத்து நல்லா இருக்கும். ரசம் ரெடி ஆகிட்டு நான் தாளிக்க போகிறேன். கடுகு, வரமிளகாய் போட்டு நெய்யில் தாளிக்க போகிறேன். நெய்யெலாம் தாளிக்க வேண்டாம். பருப்பு ரசத்துக்கு அவங்க டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய் வைப்பேன். கடுகு 1/2 டீஸ்பூன் போடுறேன். காஞ்ச மிளகாய், சித்த மிளகாய் இது ரசத்துக்குள்ள போட போகிறேன். பருப்பு ரசம் ரெடி. பருப்பு ரசம் ரெடி. பருப்பு ரசம் நீங்கள் செய்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுண்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.